அப்படி கோர்ட் வாசல்ல தீ குளிச்சு உயிரை விடுற அளவுக்கு இவருக்கு என்னதான் ஆச்சு? தீ குளிச்சு இறந்து போன குப்புசாமியோட மகள் வெண்ணிலாவை அவர் கண்ணு முன்னாடி கடத்துறாங்க. கேஸ் எடுக்கும்படி கெஞ்சுறாரு. ஆனால் நீ ஒரு பைத்தியம்னு அவரை போலீஸ் ஸ்டேஷனில் அடித்து விரட்டுறாங்க. அந்த விரட்டியிலே கோர்ட்டுக்கு வராரு. அங்கே ஆயிரக்கணக்கான வக்கீல் இருந்தும் இவர் சுந்தரமூர்த்தியை சந்திக்கிறாரு. ஆனால் சுந்தரமூர்த்தி ஒரு நோட்டரி பப்ளிக் வக்கீல். கோர்ட்டில் கேஸ் எடுத்து வாதாட மாட்டார். இருந்தாலும் சுந்தரமூர்த்தியோட சட்ட அறிவை பார்த்து சேர்ந்தா இவர்கிட்ட தாண்டா ஜூனியராக சேரணும்னு ஆசைப்படுறாங்க துடுக்கான யங் வக்கீல் அருணா. சமூகத்திலும் சரி வீட்டிலும் சரி பல கேலி கிண்டல் அவமானங்களை சந்திக்கிறாரு சுந்தரமூர்த்தி. தன்னுடைய முதல் கேஸில் தோற்று போனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எந்த வழக்கையும் நம்ம வாதாடக்கூடாது முடிவு செய்கிறாரு சுந்தரமூர்த்தி. இருந்தாலும் அவருடைய உள்ளுணர்வு அவரை திரும்பவும் அந்த கோட்டை போட வச்சு கோர்ட்டுக்கு அனுப்புது. வழக்கை எடுத்து நடத்துகிறாரு சுந்தரமூர்த்தி. இதில் கவுன்சிலர் மகனுக்கு தொடர்பு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. பல சூழ்ச்சிகளுக்கு தனது சட்ட அறிவால் முற்றுப்புள்ளி வைக்கிறாரு சுந்தரமூர்த்தி. விலை பெண்ணாக வாழ்ந்து வந்த வெண்ணிலாவுக்கு நீதி வாங்கி கொடுக்குறாரு சுந்தரமூர்த்தி. அதற்கான விலையாக தனது உயிரையே கொடுத்தாரு வெண்ணிலாவோட அப்பா குப்புசாமி. தந்தையின் தியாகம் எப்போதும் பெரியது என்பதை இந்த சீரீஸ் நமக்கு உணர்த்துது.